Praise the Lord. ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்கள் யாவரையும் எங்கள் மாராநாதா திருச்சபையின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். எங்களது திருச்சபைக்காக, ஊழியர்களுக்காக, ஊழியக்காரர்களுக்காக, ஊழியக்காரர்களின் குடும்பங்களுக்காக தொடர்ந்து ஜெபிப்பீர்கள் என்று நாங்கள் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். இன்றைய நாளிலும் அவர் நமக்கு கொடுக்கும் ஆசீர்வாதமான வாக்குத்தத்தம், உங்களுக்கு சமாதானம். எவ்வளவு பெரிய பாக்கியசாலிகள் நாம்! இன்று அதிகாலை வேளையிலே நம்மை பார்த்து கூறுகிறார், மகனே உனக்கு சமாதானம், மகளே உனக்கு சமாதானம் என்று. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மனிதன் ஒரு மனோதத்துவ மருத்துவரிடத்தில் வந்திருந்தார். என் உள்ளத்திலே சந்தோஷமோ சமாதானமோ இல்லை, கவலையும் வெறுப்பும் எப்போதும் என் உள்ளத்தில் இருக்கிறது. நான் சந்தோஷமாயிருக்கிறேன், எனக்கு ஒரு வழி சொல்லுங்கள் என்று கூறினார். அதற்கு மருத்துவர் அவனிடம், நமது பட்டணத்தில் ஒரு சர்க்கஸ் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, அதில் ஒரு கோமாளி வந்து எல்லோரையும் சிரிக்க வைக்கிறான். அவனை பார்த்து அவன் பேசுவதை கேட்டு சிரிக்காதவர்களே இல்லை. நீயும் அங்கு செல், சில மணி நேரம் உன் கவலையை மறந்து சந்தோஷமாய் வாழலாம் என்று அவர் ஆலோசனை கூறினார். வந்திருந்த மனிதர் கூறினார், மருத்துவரே, நான் தான் அந்த கோமாளி. ஆயிரமான மக்களை சிரிக்க வைத்து சந்தோஷப்படுத்துகிற அந்த கோமாளி நான் தான். மற்றவர்களுக்கு முன்பாக சந்தோஷமாக நடித்து அவர்களை நான் சிரிக்க வைக்கிறேன். ஆனால் என் உள்ளத்திலோ ஒரு சமாதானமற்ற நிலை என்று கூறின போது மருத்துவர் என்ன செய்வதென்று தெரியாது திகைத்து அந்த மனிதனை காண்டார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, இன்று நம்மில் அநேகரோட நிலைமையும் இதுதான். வெளியில் நாம் சந்தோஷமாய் இருப்பது போல நாம் நடித்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நமது உள்ளத்தில் ஒரு சந்தோஷம் இல்லை. நமது நண்பருக்கு மத்தியில், உறவினர்களுக்கு மத்தியில் நாம் மிகுந்த சந்தோஷமாய் வாழ்வது போல நாம் நடித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நமது உள்ளத்திலோ ஒரு சமாதானம் இல்லை. மற்றவர்களுக்கு நன்மை செய்து அவர்களை நாம் சந்தோஷப்படுத்துகிறோம். ஆனால் நமது உள்ளத்திலோ நிலையான ஒரு சமாதானம் இல்லை. மற்றவர்கள் மத்தியில் இருக்கும்போது நமது படிப்பை குறித்து, நமது பதவியை குறித்து, நமது செல்வாக்கை குறித்து, நமது சம்பாத்தியத்தை குறித்து ஒரு சந்தோஷம் உள்ளத்தில் வருகிறது. ஆனால் அவை எல்லாம் ஒரு கொஞ்ச நேரம்தான். அந்த சந்தோஷம் நமக்கு நிலையான ஒரு சந்தோஷமாக காணப்படவில்லை. அதனால் நமக்கு ஒரு சமாதானம் உண்டாகவில்லை. நாம் தனிமையில் காணப்படும் போது நமது உள்ளத்தில் ஒரு வெறுமை, நாம் ஒரு திருப்தியற்ற ஒரு நிலையில், ஒரு நிம்மதியான உறக்கம் இல்லாமல் குழப்பமான வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த அநேக கிறிஸ்தவ மக்களை நாம் கண்டுகொள்ள முடிகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, ஆம், நமக்கு சமாதானம் இல்லை, உள்ளத்திலே சமாதானம் இல்லை. நமது சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் நம்மிடம் சமாதானம் இல்லை? துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று தேவன் கூறுகிறார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, ஆரம்ப காலத்தில் மகிழ்ச்சியை கொடுக்கும் பாவ சிற்றின்பங்களும் மாம்ச இச்சைகளும் நாட்கள் செல்ல செல்ல நம்மை அடிமைப்படுத்தி விடுகிறது. அவர்கள் விட்டுவிட விரும்பியும் அந்த பாவ பழக்கத்தை விட முடியாமல் இன்று அநேக வாலிப தம்பி தங்கச்சிகள் தவித்து வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில் காணப்படுகிறார்கள். பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையாய் இருக்கிறான் என்பதை ஆண்டவனுடைய பிள்ளைகளை, பாவத்தினாலும் பாவ பழக்கங்களினாலும் ஏற்படும் சமாதான குறைவு ஒரு பக்கம்தான். பாவ காரியங்கள் வெளியே தெரிந்து விடுமோ என்ற ஒரு மனதில் ஒரு பயம். யார் என்னை இந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்குவார்? என் பாவம் மன்னிக்கப்படுமா? என் பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்குமா? நானும் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியுமா என்று அன்று கலங்கிக் கொண்டிருக்கிறார். உங்களையும் எங்களையும் பார்த்து கூறுகிறார், மகனே, நான் உனக்கு சமாதானத்தை தருவேன் என்று. ஆம் தேவனுடைய பிள்ளைகளை, நாமும் பாவத்திலிருந்து விடுதலை பெறலாம், பாவம் மன்னிப்பை பெறலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சமாதான பிரபு, சமாதான பிரபுவாக, சமாதான காரணராக நமக்காக இந்த உலகத்தில் நமது பாவங்களை போக்க இந்த உலகத்தில் வந்தார் என்பதை நாம் அவரை நோக்கி ஜெபிப்போம். இந்த வார்த்தைகளை கொண்டு கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆமேன், ஆமேன். ஆம் தேவனுடைய பிள்ளைகளை, இன்று நமக்கு ஒரு சமாதானத்தை தந்து அவர் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆமேன், ஆமேன்.